ஹalleluya. கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரெய்னார்ட் போங்கே என்கிற தேவ மனிதன் ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில போய் அவர் மைக் எடுத்து ஒரே ஒரு அல்லேலூயா சொன்னப்போ 5 மந்திரவாதிகளுக்குள்ள இருக்கிற அத்தனை பிசாசுகளும் ஓடிவிட்டதாம். அதே ஸ்டேஜில் அந்த 5 மந்திரவாதிகளை எழும்பி இயேசு ஒருவரே ஆண்டவர் என்று அவரை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு 5 மந்திரவாதிகளும் இந்த வேதத்தை தூக்கி ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது இந்த வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் பலவீனப்படும், ஜனங்களை விட்டு விலகும். ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள், துதிக்க சோர்ந்து போகாதிருங்கள், துதித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹalleluya. முதலாவதாக நாம் நம்முடைய சுய இச்சைகளினாலே இழுக்கப்படுகிறோம் என்று யாக்கோபு எழுதுகிறான். பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார் யாக்கோபின் மூலமாக. எனக்குள் வருகிற ஆசை என்னை நடத்துகிறது, எனக்குள் வருகிற ட்ரீம்ஸ் சொப்பனங்கள் என்னை நடத்துகிறது. இது ரொம்ப ஆபத்து. இரண்டாவதாக, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், என்னுடைய இனஜன பந்துக்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை திணிக்கிறார்கள். அவர்கள் விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நடக்க ஒரு பிரஷர் நமக்கு இருக்கிறது. முதலாவதாக நமக்குள்ள வருகிற டிசையர், இரண்டாவது என்னை சுற்றிலும் இருக்கிற நெருக்கமானவர்களுடைய டிசையர். அதனால்தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ. பேதுரு பார்த்துல, பேதுருவுக்கு பின்னால் இருந்து பேதுருவை பேச வச்ச பிசாசை கடிந்து கொண்டார். ஏன்னா தன்னை சுற்றிலும் நெருக்கமாய் இருக்கிறவர்களை கொண்டு பிசாசு தேவ சித்தத்தை விட்டு விலகச் செய்வான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே உபவாசம் இருந்து முடிந்த பின்பு பிசாசு நேரடியாக அவரை சோதிக்கிறான். இந்த அப்பங்கள், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். ஏன் பசியா இருக்கிறீர்கள், சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட தான் வல்லமை இருக்கு. ஆண்டவர் வசனத்தினால் அவனை ஜெயித்தார். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எழுதியிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. உங்க வாயில எப்பொழுதும் வார்த்தை, வசனங்கள் வரணும். என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய பேர் சொல்ல முடியும், நம்முடைய பெற்றோர்கள் அந்த நாட்களில் நம்மை நல்ல கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் நடத்தினார்கள். காலையில் 5 மணிக்கே குடும்ப ஜெபம், அதற்கு பிறகு தனியா பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும். சண்டே ஆனா பாட புஸ்தகம் தொடக்கூடாது. சண்டே ஆனா அடுத்த நாள் எவ்வளவு பெரிய எக்ஸாமா இருந்தாலும் எந்த பாட புத்தகம் தொடக்கூடாது. அன்னைக்கெல்லாம் சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்கிற நேரம் தான் தெரியும், எப்ப முடியும் தெரியாது. அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள், அன்றைக்கு இருந்த போதகர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆராதனை நடத்துவாங்க. அவங்க பிரசங்கம் எப்ப முடிக்கிறாங்களோ அப்பதான். ஒருத்தனும் வாட்ச பார்க்க முடியாது. இருக்கிறீங்களா இல்லையா சகோதரா? இன்னைக்கு விசுவாசி சர்ச்சுக்கு வர்றதும் லேட்டு, சீக்கிரம் முடிக்கணுமா. சபை தேய்ந்து கொண்டே வருகிறது. ஆவியானவர் அசைபாட ஆரம்பிச்சா, ஆவியானவர் சபையோடு பேச ஆரம்பித்த அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் எந்த மனிதனையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவர் தகப்பனாக கொடுத்திருக்கிற தேவ ஊழியனை அந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உன்னையும் கனப்படுத்துவார்.
விசுவாசிகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சபையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். துணிகரமாக காரியத்தை செய்யாதிருங்கள். நான் சொன்ன பாஸ்டர் கேட்கலன்னு சொல்லாத. நீ சொல்றதை கேட்கறதுக்கு நாங்க இல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை செய்வதற்கு தான் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கயா. நிறைய சபைகள் இந்த துணிகரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஏன் இதை சொல்றாரு எனக்கு தெரியல. தேவ பயத்தோடு கற்றுக்கொள்ளுகிற எண்ணத்தோடு, இன்னும் ஆண்டவரை நெருங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேவ சமூகத்திலே சண்டே சர்வீஸ்ல பயபக்தியாக கூட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். சோ அந்த நாட்களிலே நல்ல சண்டே எத்தனை 2 மணிக்கு முடியும். அப்பெல்லாம் நடராஜா சர்வீஸ் தான். பஸ்ஸும் கிடையாது, வண்டியும் கிடையாது. நடந்து தான் வரணும். நடந்து வீட்டுக்கு அப்படியே மயக்க நிலையில வருவோம். அம்மா அப்பதான் ஸ்டவ் அரிசியே ஊற போடுவாங்க. அப்பதான் ஸ்டவ்வே பத்த வைப்பாங்க. அதுக்குள்ள எங்க அப்பா வந்துடுவாரு. எடு பைபிள் எடு, ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணாதான் மத்தியான சாப்பாடு. அட பாவி, நமக்கு மயக்கமோ வந்து, என் மயக்கம் வந்தாலும் சரி ஒன்றும் நடக்காதங்க. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். அப்பதான் சாப்பாடு. அப்படி இல்லைன்னா சாப்பாடும் கிடைக்காது, முழங்கால் போட வச்சிருவாங்க. அதனால தான் இன்றைக்கு அந்த சத்திய வேத வசனங்கள் எல்லாம் இறுதியுமாகிய பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்றேன், என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் தான் எங்க அம்மா மரித்தார்கள். அவர்கள் ஒரு ஜெப வீராங்கனை. அவங்க ஜெபத்தினால தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நான் பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்துங்கள். உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்கள். வசனத்தை படிச்சு ஒப்பி, வசனத்தை அதிகாரத்தை ஒப்பி. அப்பதான் சாப்பாடு. அவன் சாப்பிடலன்னா சாக மாட்டான். வசனம் உள்ள போச்சுன்னா ஜீவனோடு ஆமென் அவனை கடைசி வரைக்கும் அந்த வார்த்தைகள் வழி நடத்தும். பெற்றோர்கள் பெரியவர்களும் நாம் வசனத்தை மனனம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். கர்த்தர் எப்படி பேசுவார்? வார்த்தையின் மூலம் தான் பேசுவார். வார்த்தை எனக்குள்ள இருந்தாதான் ஏற்ற சமயத்தில் அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். அதனால நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் மனதிலையும் வசனங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. டெய்லி ஒரு 2 வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. டெய்லி ஒரு 2 வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்றேனா, உங்கள் மனதிலே வசனங்கள் பதிந்து இருக்கட்டும். அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. சோ வசனம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை நடத்துவார். கவனிங்க, முதல்ல என்னுடைய சுய இச்சைகளினாலே நான் இழுக்கப்படுகிறேன், நடத்தப்படுகிறேன். இரண்டாவது, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள். பேதுரு, உமக்கு இப்படி எல்லாம் நடக்க கூடாது. அவர் தேவ சித்தத்தை சொல்றாரு. மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் எல்லா பாடுகளும் பட்டு நான் இந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு தேவ சித்தத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவன் சொல்றான், உமக்கு இது சம்பவிக்க கூடாது. ஊழிய ஆரம்பத்துல பிசாசு டைரக்டா மோதுவான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கூட இருக்கிற ஆள் மூலமா தான் பேசுவான். கவனிங்க, பி கேர்ஃபுல். ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆளை வச்சுதான் உன்னை தேவ சித்தத்தை விட்டு விலகச் செய்வான். கவனம். தேவ சத்தம் கேட்டு பழகிக் கொள்ளுங்கள். வேறு எந்த சத்தத்தாலும் நீங்கள் நடத்தப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே நம்மை நடத்த வேண்டும். நம்ம சுய இச்சையினால் நடத்தப்படக்கூடாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய க்ளோஸ் சர்க்கிள்னால் நடத்தப்படக்கூடாது. மூன்றாவதாக, சாத்தான் நேரடியாக பேசுவான், அவனாலும் நடத்தப்படக்கூடாது. தாவீது ஜனங்களை தொகை பார்க்க தாவீதை பிசாசு ஏவினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கு மிக எச்சரிப்பான ஒரு வார்த்தை. சத்துருவும் நம்மை ஏவுவான்.
ஆனால் கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுவார். அப்பாவுடைய சத்தம் கேட்டு பழகி இருந்தா வேற எந்த சத்தத்துக்கு பின்னால ஆடு போகாது. மேய்ப்பனுடைய சத்தம் மட்டும்தான் அது மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல மேய்ப்பன் அல்லது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பழகுங்கள். கர்த்தருடைய சத்தம் வேற யாரு கூப்பிட்டாலும் ஆடு போகாது. மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டு அந்த மேய்ப்பனை பின்தொடர்கிற ஆடுகளாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா ஓடி முடிக்க முடியும். தேவ சத்தம் கேட்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகள் என் மனதிலே சிந்தையிலே பதிந்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 வசனங்களிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இச்சையடக்கமாயிருப்பார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன், சிலம்பம் பண்ணேன். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கலாத்தியர் 5:7 அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கலாத்திய சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. கவனிங்க விசுவாசிகளே, கவனிங்க, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. கவனிங்க, நல்லா ஓடுனீங்களப்பா. ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீர்களோ? இந்த மாலை நேரத்தில் மிக தெளிவாக இந்த வார்த்தையை பேச ஆண்டவர் என்னை ஏவினார். நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறோமா, மாம்ச சிந்தையினால் நடத்தப்படுகிறோமா? செக் யோர்செல்ஃப். நம்மை நாமே மறுபடியுமாக நம்மை பரிசோதிக்க வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். பிசாசு மிக தந்திரமாக மாம்சத்தின்படி, மாம்ச கிரியைகள், மாம்ச எண்ணங்கள், மாம்ச முயற்சிகள், அதில் நம்மை ஓட வச்சிருவான். பரிசுத்த ஆவியானவரை டிபெண்ட் பண்ணி ஆவியினாலே ஆரம்பித்தது ஆவியினாலேயே ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நல்ல கவனிங்க, நான் வேகமா போறேன். அநேக காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னாகமம் 1வது அதிகாரம் 46-47 வசனங்களை வாசித்தால் லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் என்னாகமம் 14:30 பார்த்தால் புறப்பட்ட அந்த சந்ததியிலே 2 பேர், யோசேப்பும் யோசுவாவும் காலேபும் தவிர வேறு ஒருவரும் அந்த கானானை சுதந்தரிக்கவில்லை. இது ஆண்டுடைய வருகைக்கான ஒரு பெரிய அடையாளம், ஒரு எச்சரிப்பு. ரகசிய வருகையில ஒருவேளை இப்படித்தான் இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். ஆண்டவருடைய வருகை ஒரு காலத்துல எல்லாம், நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஈரோட்டில் ஊழியம் செய்கிறார். he was my prayer partner. ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், ஏய் வெஸ்லி, ரகசிய வருகை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டது, சொல்லி கொடுத்ததெல்லாம், ஏன்னா டிரைவர் நல்ல விசுவாசியா இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுவார், பஸ் எங்கேயாவது போய் முட்டும். ஃப்ளைட்டு பைலட் விசுவாசியா இருந்தா ஃப்ளைட் கிராஷ் ஆகும். இந்த மாதிரி வேர்ல்டே ஸ்தம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப எக்ஸைட்மெண்டா சொன்னேன், எக்ஸைட்டடா. அவர் எல்லாத்தையும் கேட்டு சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்லைன்னாரு. நான் சொன்னேன், என்ன சொல்றேன்னு? ரகசிய வருகையில் ஆண்டவர் வந்துட்டு போனதே தெரியாத அளவுக்கு தான் இருக்க போறதுன்னாரு.
எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு வாழ்கிற ஒரு சிலரே அந்த வருகையில காணப்படுவார்கள் என்பது மிக எச்சரிப்பான ஒன்று. சகோதரா சகோதரி, இந்த நாட்கள் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கான நாட்கள் அல்ல, உலக ஆஸ்திகளை சேர்த்து வைப்பதற்கான நாட்கள் அல்ல. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளும் சண்டை என்னன்னா பணச்சண்டை தான், சொத்து சண்டை தான். குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமும் பணமாகத்தான் இருக்கிறது. கேட்டால் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவோம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், எல்லாவற்றையும் இழந்தாலும் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. ரகசிய வருகையில கட்டாயம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக மிகுந்த ஜாக்கிரதையோடு வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இத்தனை நாள் உலகத்தை வெறுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நல்ல உபதேசத்திலே நல்ல கிருபாசனம் சபைகளிலே நம்ம இணைத்து கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ரகசிய வகைகளில் நாம் கைவிடப்பட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென்.